ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ப்ரோ கபடி சீசன் 11 இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. பிளேயர்ஸ் தமிழ்நாடு லோக்கல் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, கோச்சஸ் இன்ஸ்டாகிராம் லைவ்னு ஆக்டிவாக இருக்காங்க. இந்த வீடியோவில் தமிழ் தலைவாஸ் டீமோட ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் ஆர்ஒய்பி கேட்டகரியில் யார் யாரை ரிட்டைன் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சாகர் ரத்தே ரைட் கார்னர் லாஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட கேப்டனாக இருந்தார். சீசன் ஸ்டார்டிங்கில் சுமாராக ஸ்டார்ட் பண்ணி போக போக சூப்பராக ப்ளே பண்ணாரு. சாகரோட ஸ்கில் அண்ட் டேலண்ட்டை பற்றி டவுட்டே இல்லை. பட் சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் ஃபார்முக்கு வரணும், இன்ஜுரி எதுவும் ஆகாம பாத்துக்கணும். சாகர் சீசன் 10ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக 18 மேட்சஸ் பிளே பண்ணி 67 பாயிண்ட் எடுத்தாரு. அதுல 5 சூப்பர் டாக்கிள் 6 ஹைஃபையும் எடுத்தாரு. சாகர் சீசன் 9ல மேட்சோட குரூஷியல் மொமெண்ட்ல மணிந்தர் சிங்கை சூப்பர் டாக்கிள் பண்ணுவாரு. அந்த சாகர் சீசன் 11 ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கணும். சாகர் கேப்டன்சியை விட்டுட்டு பிரஷர் இல்லாம ஆடுனாலே அவரோட கேம்ல செமையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சாகராத்தே நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்காக லோக்கல் டோர்னமெண்ட்ல பிளே பண்றாரு. பிராக்டிஸ் கேம்ப்லயும் இருக்காரு. ஸோ சாகரத்தை கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் இந்த சீசனுக்கு ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அடுத்த பிளேயர் சாகில் குலியா, லெஃப்ட் கார்னர். லாஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலைவாஸோட வைஸ் கேப்டனா இருந்தாரு. சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ப்ரோ கபடி சீசன் 10 பாதி டோர்னமெண்ட்ல இருக்கப்ப சாகில் குலியா, முகமது ரசா, ஷார்துலு கூட டாப் டிஃபெண்டருக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாரு. போக போக இவரோட பர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிருச்சு. சாகில் குலியாவோட லெஃப்ட் கார்னர் பொசிஷன்ல லாஸ்ட் சீசன் முடிகிறப்ப முகமது ரசா கபூர் தாங்கி பிளே பண்ணாரு. லாஸ்ட் இயர் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்காக அதிக டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த டிஃபெண்டர் சாகில் குலியாவா. சாகில் குலியா சீசன் 10ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக 22 மேட்சஸ் பிளே பண்ணி 69 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதுல 5 சூப்பர் டாக்கிள் 6 ஐஃபையும் எடுத்திருக்காரு. சாகில் குலியா நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட பிராக்டிஸ் கேம்ப்ல இருக்காரு. ஸோ இவரை கண்டிப்பா இந்த வருஷமும் ரிட்டைன் பண்ணுவாங்க. இந்த வருஷம் சாகில் குலியாவோட பேக் ஹோல்டை பார்க்க அவளா வெயிட் பண்ணுவோம். அடுத்த பிளேயர் ஹிமான்சு யாதவ், ஆல்ரவுண்டர். லெஃப்ட் இன் பொசிஷன்ல இருந்து டேக்கிள் பண்றதா இருக்கட்டும், சூப்பர் ரைடு எடுக்கிறதா இருக்கட்டும், லாஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ஆல்ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நம்ம டீம்ல டிஃபெண்டர் டேக்கிள் இனிஷியேட் பண்றப்ப ஹிமான்சு யாதவ் நல்லாவே அசிஸ்ட் பண்ணாரு. யூம்பா டீமோட சூப்பர் ரைடு எடுத்து அந்த மேட்ச் நம்ம டீம் ஜெயிக்க ஹெல்ப் பண்ணாரு. சீசன் 10ல ஹிமான்சு யாதவ் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக 16 மேட்சஸ் பிளே பண்ணி 37 பாயிண்ட் எடுத்தாரு. அதுல ரைட் பாயிண்ட்ஸ் 16, ஒரு சூப்பர் ரைடு இருந்துச்சு. டேக்கிள் பாயிண்ட் 21, 2 சூப்பர் டேக்கிளும் ஒரு ஹைஃபை இருந்துச்சு. நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்காக லோக்கல் டோர்னமெண்ட்ல பிளே பண்றாரு. ஸோ இவரை கண்டிப்பா ரிட்டைன் பண்ணுவாங்க. அடுத்த பிளேயரா அபிஷேக் ரைட் கவர், மோகித் லெஃப்ட் கவர். நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் பாயிண்ட் அதிகமா லீக் பண்றதே கவர்ஸால தான். லாஸ்ட் சீசன் அபிஷேக், மோகித் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அபிஷேக், மோகித் 2 பேருமே அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் டேக்கிள் பண்ணலாமா வேணாமான்னு டபுள் மைண்டட்ல போய் டேக்கிள் பண்ணி பாயிண்ட் விடுவாங்க. பவன் சரவத், மணிந்தர் சிங், நவீன் எக்ஸ்பிரஸ் மாதிரி பிளேயர்ஸ் போனஸ் போடுற மாதிரி அபிஷேக்கை டெம்ப் பண்ணி ஈஸியாக பாயிண்ட் எடுப்பாங்க. அபிஷேக் அண்ட் மோகித் 2 பேருமே ஸ்பீடாக ரிவர்ஸில் போக மாட்டாங்க. இதனால ஆப்போனன்ட் டீமோட ரைடர்ஸ் ஈஸியாக ரன்னிங் ஹேண்ட் டச்சில் பாயிண்ட் எடுத்துறாங்க. அபிஷேக் கிட்ட கேம் எந்த சுச்சுவேஷனில் இருக்குது, நம்ம பண்ணுற டேக்கிள் ஃபெயிலியரான டீமை எந்த அளவு பாதிக்கும்னு கேம் அவேர்னஸ் இல்லை. ஆப்போனன்ட் டீம் டூ ஆர் டே ரைடு வரப்ப ரைடர் மேல பிரஷர், அப்ப நம்ம அபிஷேக் இல்லைன்னா மோகித் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி பாயிண்டை விடுவாங்க. ஆப்போனன்ட் டீம் ஆல் அவுட் ஆக போகிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் பிளேயர் ரைடு வருவார். அப்போ ரைடர் மேலே ப்ரெஷர், அப்போ வெயிட் பண்ணி டேக்கிள் பண்ணாமல் அவசரப்பட்டு அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி போனஸ் +1 விடுவார் அபிஷேக். அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் டீம் ஆல் அவுட் ஆகாம கேமுக்குள்ள வந்துருவாங்க. நம்ம கவர்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் டீம் அஃபெக்ட் ஆகுது நிறைய மேட்சஸ்ல. அபிஷேக் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக சீசன் 10ல 22 மேட்சஸ் பிளே பண்ணி 39 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதுல 2 சூப்பர் டாக்லும் 2 ஹைஃபையும் எடுத்திருக்காரு. மோகித் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக சீசன் 10ல 17 மேட்சஸ் பிளே பண்ணி 25 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதுல 2 சூப்பர் டாக்லும் இருந்துச்சு. இந்த வருஷமும் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட 2 கவர்ஸ் மோகித் அண்ட் அபிஷேக்கை ரிட்டைன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு பேக்கப் பிளேயர்ஸா ரோனாக் அண்ட் ஆஷிஷ் பிளேயரை ரிட்டைன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. என்னதான் பேக்கப் பிளேயர்ஸ் இருந்தாலும் ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல நமக்கு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸான கவர் பிளேயர்ஸ் தேவை. அடுத்த பிளேயர் நரேந்தர் கண்டோலா, லெஃப்ட் ரைடர். நரேந்தர் கண்டலா லாஸ்ட் இயர் டீசெண்டா பிளே பண்ணாரு. நரேந்தர் கண்டலாவால டெபியூட் பண்ண இயரான சீசன் 9ல பிளே பண்ண மாதிரி லாஸ்ட் சீசன் பிளே பண்ண முடியல. அவரோட ஸ்கில்லு மூவ்மெண்ட் எல்லாம் ஆப்போனன்ட் டீம் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு லாஸ்ட் சீசன்ல அவர் நிறைய வாட்டி டேக்கிள் பண்ணிட்டாங்க. நரேந்தர் கண்டலா சீசன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தாலும் சீசன் முடிகிற போறப்ப நல்லாவே கேமை இம்ப்ரூவ் பண்ணாரு. சீசன் முடிய போறப்ப மேட்சுக்கு சூப்பர் 10ம் நிறைய மல்டி பாயிண்ட் ரைடும் எடுத்தாரு. சீசன் முடிய போறப்ப நல்ல ஃபார்முக்கு வந்தார் நரேந்தர் கண்டலா. அவரோட ஸ்கில்லான ட்விஸ்ட் அண்ட்
டேர்ன் பண்ணி பாயிண்ட் எடுத்தாரு, ரோல் பண்ணி மேட்ல பாயிண்ட் எடுத்தாரு. நரேந்தர் கண்டலாட்ட இருக்க பிரச்சனைன்னு பார்த்தா எல்லா ரைடும் பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம நிறைய பாயிண்ட் லீட்ல இருக்கப்ப எம்டி ரைடு போடாம டீப்பா போய் மாட்டிக்கிறாரு. நம்ம லீட்ல இருக்கப்ப நரேந்தர் கண்டலா கேமை கண்ட்ரோல் பண்ணாம சில ரைடு டைம் வேஸ்ட் பண்ணாம 15 செகண்ட்லேயே போனஸை போட்டு முடிச்சிடுறாரு. நரேந்தர் கண்டலாவுக்கு மெச்சூரிட்டியும் கேம் அவேர்னஸும் ரொம்ப தேவை. லாஸ்ட் இயர் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்காக அதிக ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தது நரேந்தர் கண்டோலா தான். லாஸ்ட் இயர் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக நரேந்தர் கண்டோலா 21 மேட்சஸ் பிளே பண்ணி 195 பாயிண்ட் எடுத்தாரு. அதில் 11 சூப்பர் 10 இருந்துச்சு. நரேந்தர் கண்டோலா ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன் போனால் அதிக ரேட்டு போவார். ஸோ கண்டிப்பாக அவரை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த பிளேயர் அஜிங்கியா பவர், லெஃப்ட் ரைடர், நம்ம டீமோட வைஸ் கேப்டன். அஜிங்கியா பவர் லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்கில் நல்லாவே ப்ளே பண்ணார். தபாங் டெல்லிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் தனியால் 18 ரைடு பாயிண்ட் எடுத்து டீமை ஜெயிக்க வச்சாரு. பட் போக போக இவரோட பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிருச்சு. குறிப்பாக பெங்கால் வாரியர்ஸ் அகேன்ஸ்டான மேட்ச்சில் சுபம் ஷிண்டே இவரை பிளைண்ட் சைடில் நிறைய டேக்கிள் பண்ணாரு. அஜிங்கியா பவர், சுபம் ஷிண்டே 2 பேருமே மகாராஷ்டிராவில் ரத்னகிரியில் ஒன்னா ப்ளே பண்ணுறவங்க. அஜிங்கியா பவரோட ஃபுல் மூவ்மெண்ட் எல்லாமே சுபம் ஷிண்டேக்கு நல்லாவே தெரியும். அந்த மேட்ச்சில் அவரை நிறைய வாட்டி டேக்கிள் பண்ணதுனால அவரோட கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாகவே போயிருச்சு. சென்னையில் நம்ம தமிழ் திரையரசு டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அகேன்ஸ்டாக கையில் இருந்த மேட்சை லாஸ் பண்ணுவாங்க. அந்த மேட்ச்சில் லாஸ்ட்டு 2 நிமிஷத்தில் அஜிங்கியா பவர் பண்ண பிளெண்டர் மிஸ்டேக் தான் அதுக்கு காரணமாக இருந்துச்சு. பிகேல அஜிங்கியா பவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கேம் அவேர்னஸ் இல்லாமல் அந்த மேட்சை விட்டார். நம்ம டீமோட செகண்டரி ரைடராக இருக்க அஜிங்கியா பவர் போனஸ் அவ்வளோ எடுக்க மாட்டார். ஆப்போனன்ட் டீம் மேட்டில் 3 பேர் இருக்கப்ப இவரை சரியாக யூஸ் பண்ணணும். அஜிங்கியா பவர்கிட்ட ஜம்பாக இருக்கட்டும், டுப்கியாக இருக்கட்டும், ரோல் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், ரன்னிங் ஹேண்ட் டச்சாக இருக்கட்டும், இவர்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. நம்ம டீம் இவரை ரிட்டைன் பண்ணால் எலைட் கேட்டகரியில் தான் ரிட்டைன் பண்ணணும். அஜிங்கியா பவர் சீசன் 10ல் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக 21 மேட்சஸ் ப்ளே பண்ணி 133 பாயிண்ட் எடுத்தார். அதில் 3 சூப்பர் 10 இருந்துச்சு. அஜிங்கியா பவரை ரிட்டைன் பண்ணால் எலைட் கேட்டகரியில் தான் ரிட்டைன் பண்ணணும். ரிட்டைன் பண்ணுவாங்களா என்னன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கபடி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குற்றம் குறை எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.